யாரு? சொல்லுங்க. என்ன? ஆமா. என்ன சொல்றீங்க நீங்க? துர்கா கோயில் புற அர்ச்சகரா? ஐயோ, எப்படி நடந்தது? நல்ல மனுஷங்க அவரு. அவருக்கு போய் பாவம் இந்த நிலைமையா? சரி சரிங்க சரிங்க. சரோஜா, சரோஜா எங்கம்மா இருக்க நீ? சரோஜா வந்துட்டேன் மாமா. என்னாச்சு? சரோஜா, ஏதோ விசேஷ பூஜை பண்ணணும்னு கோயிலுக்கு போன் பண்ணிருந்தல நீ? ஆமா. அந்த அர்ச்சகர் செத்து போயிட்டாராம். நீங்க என்ன சொல்றீங்க மாமா? ஆமாமா, இப்பதான் போன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. இல்ல சித்தப்பா, என்னால நம்பவே முடியல. அவர் ரொம்ப நல்லவர். அவர் இவ்வளவு சீக்கிரம் இறந்துருவான்னு என்னால நம்ப முடியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு வந்தது ஏதாவது ராங் காலா இருக்கும். ஆமாங்க, விக்ரம் சொல்றது உண்மைதான். இன்னொரு வாட்டி போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ராஜேஸ்வரி, நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு இருக்கேன். சில பேரு அவருக்கு வயசாயிடுச்சு அதனாலதான் செத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சில பேரு அவர் கொலை பண்ணிட்டாங்க, சாகுற அளவுக்கு அவர் உடம்புக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அர்ச்சகரை கொலை பண்ணிட்டாங்க. அவரை போய் யார் எதுக்காக கொலை பண்ணுவா? ச்சே, நல்லவங்களை இந்த உலகம் வாழவே விடாதா? ஆமாம், அவர் யாருக்கும் கெடுதல் நினைக்கவே மாட்டார். சாதாரண எறும்பு கூட இறக்கப்படுவார். அப்படிப்பட்டவரை போய் கொண்டுட்டாங்க. ச்சே, அவருக்கு இப்படி நடந்துருக்க கூடாது. அமிர்தா, அமிர்தா, மனசு தேத்திக்கோமா. பாவம் அமிர்தா ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. அவளுக்கு அவர் தான் அடைக்கலம் கொடுத்தார். சித்தப்பா, அது கொலையா இல்லை இயற்கையான மரணமான கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. ஏன்னா நம்மளால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணலாம்ல. சரிப்பா. இல்ல, அண்ணன் என்னடானா பாம்பை கொளுத்திடுன்னு சொல்றான். இவனுக்கு பாம்பை பத்தி என்ன தெரியும்? இந்த பாம்பை பார்க்கும்போது ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது. எனக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரிலாம் தோணுது. இதை நான் தொட்டா மனசுக்குள்ள ஏதோ ஃபீல் வர மாதிரி தோணுது. ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இல்ல, இத பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தெரிஞ்சுக்கிறேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா?
சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.